மனிதநேய மக்கள் கட்சி 17ஆம் ஆண்டை முன்னிட்டு அரசு மருத்துவமனையில் நலத்திட்ட உதவிகள். மனிதநேய மக்கள் கட்சி கோவை மத்திய மாவட்டத்தின் சார்பாக 17ஆம் ஆண்டை முன்னிட்டு மாவட்ட அலுவலகத்தில் ம.ம.க. மாநில பொருளாளர் உமர் அவர்கள் கட்சி கொடி ஏற்றி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கோவை அரசு மருத்துவமனையில் பிரசவ வார்டில் 500 பெண்மணிகளுக்கு ம.ம.க. மாநில செயலாளர் ஷாகுல் ஹமீது அவர்கள் தலைமையில் பழங்கள் வழங்கப்பட்டது. அரசு மருத்துவமனை முதல்வரையும் மரியாதை மற்றும் சந்திப்பு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மனிதநேய வணிகர் சங்கம் பெரிய கடை வீதி கிளையின் சார்பாக பொதுமக்களுக்கு மாவட்ட தலைவர் சர்புதீன் அவர்கள் தலைமையில் பழங்கள், தண்ணீர் பாட்டில்கள் வழங்கப்பட்டன. உக்கடம், கோட்டைமேடு, குனியமுத்தூர், கரும்புக்கடை, செல்வபுரம், ஒண்டிப்புதூர், சூலூர் உட்பட 50க்கும் மேற்பட்ட இடங்களில் கட்சி கொடிகள் ஏற்றப்பட்டுள்ளன. இதில் மாநில செயற்குழு உறுப்பினர் அகமது கபீர் எம்.சி., மாவட்ட த.மு.மு.க. செயலாளர் முஜீப் ரகுமான், ம.ம.க. மாவட்ட செயலாளர் இப்ராஹிம், மாவட்ட பொருளாளர் சிராஜுதீன், மாவட்ட துணைத் தலைவர் அப்பாஸ், ம.ம.க. மாவட்ட துணைச் செயலாளர்கள் ஷாஜகான், ஆஷிக், அகமது, அபு, த.மு.மு.க. மாவட்ட துணைச் செயலாளர்கள் நூர்தீன், பைசல், ரகுமான், அசாருதீன், மருத்துவ அணி மாவட்ட செயலாளர் சபீர், மனிதநேய வணிகர் சங்க மாவட்ட செயலாளர் ஹாரூன், பொருளாளர் நௌஃபல், தொழிலாளர்கள் அணி மாவட்ட செயலாளர் அபுதாகிர், விளையாட்டு அணி மாவட்ட பொருளாளர் ஜுபைர், இளைஞர் அணி மாவட்ட துணைச் செயலாளர் சன்வர் மற்றும் கிளை நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர்.